வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், சிலிண்டர் தட்டுப்பாடு நேற்று நம்ம பேசியிருந்தோம். அதாவது எப்போ ஈரான் கூட இவங்க போர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வருதோ அப்போவே ஏதோ ஒன்று இந்த மாதிரி தட்டுப்பாடு வரப்போகுது அப்படின்றத சென்ஸ் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி இப்போ எல்லாருமே தட்டுப்பாடில் இருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறையிறது இருக்கும். அப்படி இல்லாமல் டக்குன்னு ஒரேடியாக எல்லா இடத்துலையுமே தட்டுப்பாடுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். உணவகங்கள் நேற்றே பல பேர் குறிப்பிட்ட உணவுகள் தான் இருக்குது, நிறைய உணவு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் இப்போ மூடக்கூடிய நிலையுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். விறகு அடுப்புக்கு மாறுறதை பார்த்துட்டு இருக்கோம். இப்படி பல சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. நாடாளுமன்றத்தில் இதுக்கு விவாதிக்கணும் அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாடாளுமன்றத்திலுமே போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இது ரிலேட்டடா சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒரு யாராக இருந்தாலும் முன்கூட்டியே நம்ம நேற்றைக்கே பேசணும். அது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதனுடைய உப விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும், நம்ம நாடு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்கும், அப்போ அதுக்கெல்லாம் அது என்ன ஏற்பாடு பண்ணணும்னு ஒரு முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும். இப்போ மோடி வரப்போகிறாரு, அடுத்த வாரம் வரப்போகிறாருன்னா இப்போயே நீங்கள் பாதுகாப்பு ஏற்பாடு நடத்துகிறீங்க, ஒரு தீயை பார்க்குறீங்க. ஒரு உள்நாட்டுக்குள்ளே ஒரு பிரதமர் வராருன்னா ஒரு நடவடிக்கை இருக்குது இல்லையா? உலகம் முழுக்க என்ன நடந்துகிட்ருக்கு, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அதனுடைய விளைவு என்ன? ரஷ்யாட்டேருந்து எண்ணெய் வாங்கிட்டு இருந்த ஐரோப்பிய நாடுகள் எண்ணெயை நிப்பாட்டுச்சு. உடனே அதனுடைய உபரி எண்ணெயை குறைந்த விலைக்கு இந்தியா வாங்கினீங்க. அப்போல்லாம் தெளிவாக வேலை பார்த்தீங்கல்ல? நான் கேட்குறது, இப்போ பிரச்சனை விடுங்க. இப்போ பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு சிலிண்டர் பிரச்சனை. ஆனால் அன்றைக்கு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்கும் பொழுது ரஷ்யா ஐரோப்பிய நாடுகளுக்கு முழுக்க எண்ணெய், கச்சா எண்ணெய் சப்ளை பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த எண்ணெயை அவங்க வாங்குறத நிப்பாட்டிட்டு மற்ற அமெரிக்காட்ட வாங்க ஆரம்பித்தாங்க. உடனே என்ன ஆனது, உபரி கச்சா எண்ணெயை இந்தியாவில் இருக்கக்கூடிய அம்பானி ரிஃபைனரிஸுக்கும் இந்திய அரசு நிறுவனங்களுக்கும் வாங்கி மார்க்கெட் விலையை விட கம்மியான விலைக்கு வாங்கி அது மூலம் லாபம் சம்பாரிச்சிங்க. அந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, அந்த நிறுவனங்களுடைய லாபமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. அதனால் மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது. ஒரு பொருள், ஒரு அப்பாவுக்கு ஒரு கடைக்கு போகிறாருன்னா ஒரு பிள்ளை ஒரு கேக் கேட்குது அப்படின்னா அந்த கேக்கு அப்பாவுக்கு வாங்கி தர முடியாத விலையில் இருக்குது கேக் இருக்குன்னா அன்றைக்கி சொல்லிட்டு வந்துடுவார், காசு இருக்கப்போ வாங்கி தரேன்ப்பா, எனக்கு இன்னும் பணம் இல்லைப்பான்னு. அடுத்த முறை அந்த பொருள் அந்த அவர்கிட்ட பணம் இருக்கும்போது அந்த பொருளை வாங்கி கொண்டு போய் கொடுப்பது அந்த தகப்பனுடைய ஒரு சரியான ஒரு இதாக இருக்கும். அது மாதிரி விலை சர்வதேச சந்தையில் விலை இருக்குது, அதை விட குறைவாக ஒரு ரஷ்யாங்கிற நாட்டில் நீங்கள் எண்ணெய் வாங்குறீங்க. இப்போ வாங்குறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் மக்களுக்கு விலையை குறைக்கணும். ஒரு 20 ரூபாய் குறைச்சிங்க, ஒரு 15 ரூபாய் குறைச்சிங்கன்னா எவ்வளோ மக்களுக்கு நன்மையாக இருக்கும். ஒரு டீசல் 10 ரூபா குறைஞ்சா அது எவ்வளோ தூரம் சரக்கு கட்டணத்தில் ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்காமல் அதை ஏற்றின வகையில் நிப்பாட்டிக்கிட்டு அதுக்கு மேலே நான் ஏறாமல் இருக்கேன், இதுவே பெரிய விஷயம் தான் சொல்லி நீங்கள் வேணாலும் சமாளிச்சுட்டு இருந்தீங்க. ட்ரம்ப் ஆட்சிக்கு இப்போ மிரட்டி உங்களை வெளியில் வாங்க வச்சுட்டாரு, ரஷ்யா ஆயிலில் நிப்பாட்ட வச்சுட்டாரு. இது போர் காரணமாக இந்தியாவுக்கு சிக்கல் வரணுன்னே நீங்கள் ரஷ்யாட்ட வாங்கிக்கிங்கிறாங்க. இப்போ புதின் என்ன சொல்கிறாருன்னா, நீ திரும்ப என்கிட்ட வந்திருக்கல, நான் இப்போ சந்தை விலைக்கு தான் தருவேன், நான் உனக்கு மட்டும் ஸ்பெஷல் காசுலாம் கிடையாது, நீங்கள் சந்தை விலைக்கு தான் எனக்கு தரணும். இப்போ மார்க்கெட்டில் என்ன விலை கச்சா நீ எவ்வளோ உயருதோ அந்தளவுக்கு ஏற்ற நீ காசு தரணும்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நீ ஒரு உற்ற நண்பனாக உனக்கு துணையாக இருந்த ஒரு சோவியத் ரஷ்யாவாக இருக்கிற காலகட்டத்தில் நீ ரஷ்யாவோட இந்தியாவும் உறவு வச்சுருந்துச்சு, அந்த உறவை கெடுத்துக்கிட்டீங்க. அப்புறமேல திரும்ப இந்த எண்ணெய் பிரச்சனையில் போய் வாங்கி ஆரம்பிச்சிங்க. அதற்கு பிறகு அமெரிக்காவை பார்த்து பயந்து, ட்ரம்பை பார்த்து பயந்து பின்வாங்கிட்டு இப்போ பழையபடி அவருடைய உறவே அத்து போகிற சூழலை உருவாக்கி 30 நாளைக்கு மட்டும் என்ன வாங்கிக்கின்னு அமெரிக்கா அனுமதி கொடுக்குது, வெக்கமில்லாமல் மோடி போய் ஒத்துக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழலில் எரிவாயு பிரச்சனை வருது. இந்தியா முழுவதும் எரிவாயு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விந்திய மலைக்கு கீழே இருக்கக்கூடிய மாநிலங்களில் மட்டும்தான் சமையல் எரிவாயு அதிகம் பயன்படுத்தக்கூடிய மாநிலங்கள். அதற்கு மேலே இருக்கக்கூடிய மாநிலங்களில் விறகடுப்பு இன்றைக்கி இன்றைக்கி வரைக்கும் பயன்பாட்டில் இருக்குது. பெண்கள் இங்கேயும் நீங்கள் யூடியூப்பில் போய் 80s சென்னை இல்லை 70s சென்னையை பாருங்களேன். சென்னை கட்டிடங்களாக தெரியும். இப்போ நீங்கள் ஒரு விமானத்தில் சென்னையை பாருங்கள், அல்லது ஒரு உயரமான இடத்துல ஒரு சென்னையை பார்க்கக்கூடிய ஒரு கூகுள் ஒரு இடத்துலேருந்து பாருங்களேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்னையை பச்சை பசையில் இருக்கும். அதுக்கான காரணம் என்ன? விறகு அடுப்புக்கு பயன்பாடுங்கிறத உடச்சி போட்டாச்சு. சுடுதண்ணி, ஏன்னா சமைக்கிறது கூட மண்ணெண்ணெய் அடுப்பில் சமைச்சாலும் சுடுதண்ணி வைக்கிறதுக்கு 4 கம்பை உடச்சி போடுவான். அது ஒரு மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்தை வெட்டி போட்டுருவான். இது மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்கள்னாலவே ஒரு பெரிய அளவில் ஒரு மர வளர்ப்பு இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி சென்னையில் அந்த பிரச்சனையே இல்லை. தமிழ்நாடு முழுக்க காடு அதிகரிச்சதுக்கான காரணம் என்பது சமையல் பயன்பாட்டுக்கு விறகு என்பது இது அறவே இல்லாமல் போனது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, விறகு அடுப்பில் சமைக்கிறது எவ்வளோ நன்மை தெரியுமா? அது அந்த காலத்துலலாம் அப்படி தான், வேத காலத்துலேருந்தே அப்படி தான் சொல்லி கதை சொல்கிறாங்க. சிலிண்டர் இருக்கா இல்லையா அப்படின்னு பதில் சொல்லுங்களான்னு சொன்னால், நீங்கள் வேத காலத்துலேருந்தே விறகடுப்பு தான், இப்போ தான் நம்ம கேஸுக்கு வந்திருக்கோம், அதுக்கு முன்னாடிலாம் விறகு தான் அப்படின்னு சொல்லி கதை சொல்லிட்டு இருக்காங்க.
இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய உணவகங்களில் 20-25% உணவகங்கள் மூடி போட்டாங்க. செய்திகளில் எல்லாத்துலேயும் வந்து எடுத்து போடுறாங்க. பெங்களூர்ல நேத்தே பல இடங்கள் க்ளோஸ்டு. இன்னைக்கு வந்து சிலிண்டர் வரும் வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து சமைக்க முடியாதுன்னு சொல்லி அந்த உணவகத்தில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களுக்கும் வந்து சம்பளம் கிடையாது, முதலாளிகளுக்கு வந்து நஷ்டம், இது இல்லாமல் வந்து வெட்டியாக வாடகை கொடுக்கணும். இந்த இவ்வளோ பிரச்சனையும் வந்து அந்த உணவகங்களுக்கு இருக்குது. அப்போ வந்து தொழில்துறை முடங்குது. அதை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் அந்த உணவகத்தில் சாப்பிட்ற ஒரு சாதாரண ஒரு ஹோட்டலில் மதியம் சாப்பிட முடியக்கூடிய வேலை பக்கத்தில் வந்து சாப்பிட்லான்னு இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அப்போ இவர்கள் எல்லாம் சேர்ந்து எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பிட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது தான் தினத்தந்தி வந்து ஒரு செய்தி இன்னைக்கு வந்து கட்டம் மட்டும் போட்டிருக்காப்புல. அன்றே கணித்தோம் அன்றே எச்சரித்தோம் அப்படின்ற ஒரு மாதிரி பத்திரிக்கை, அதுவும் வந்து பாஜகவுக்கு லேசா ஆதரவு கொடுக்குற பத்திரிக்கை. எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசுக்கு ஆதரவாக எழுதக்கூடிய பத்திரிகையாக இது பார்க்கலாம். அதனால் வந்து தமிழ்நாட்டில் மிக நீண்ட காலமாக வரக்கூடிய பத்திரிகை. அந்த பத்திரிகை வந்து தலையங்கத்தில் எழுதுறாங்க, நாங்கள் வந்து 7ஆம் தேதியே எச்சரித்தோம், இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அதிகமான சிஎன்ஜி கம்ப்ரஸர்டு நேச்சுரல் கேஸ் சொல்லக்கூடிய அந்த அது நமக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்பட போகுது. அதே மாதிரி வந்து டொமஸ்டிக் சிலிண்டர்ஸும் சரி, வர்த்தக பயன்பாட்டுக்கான சிலிண்டரும் சரி, இதெல்லாம் பெரிய தட்டுப்பாடு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை எச்சரிக்குது. இப்போ அவர் பத்திரிகைக்கு இருக்கக்கூடிய ஒரு இது கூட ஒரு கெஸ்ட் பண்ணுற ஆற்றல் கூட ஒரு அரசுக்கு இல்லைங்கிறது ஒன்று. இன்னொன்று, இப்போ நீங்கள் வந்து உங்கள் கேஸ் அக்கௌண்ட் உங்கள் பேரில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி புக்கிங் பண்ணி பாருங்க. நேத்துல இருந்தே புக்கிங் போகாது. அதுதான் பிரச்சனை. இப்போ வந்து நீங்கள் வந்து அது ஆப்லயும் புக் பண்ணி வணிக பயன்பாடுக்கான செயல்பாடு தானே சொல்கிறாங்க. வணிக பயன்பாட்டுக்கு செயல்பாடு வந்து வணிக பயன்பாடுக்கான சிலிண்டர் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது இப்போ டொமஸ்டிக் சிலிண்டர் கிடைக்கணுமா இல்லையா, புக்கிங்காவது கிடைக்கணுமா இல்லையா? 25 நாள் சொல்லியிருக்காங்கல்ல, 25 நாளைக்கு புக்கிங் எடுத்தாருமா இல்லையா? புக்கிங்கே பண்ண முடியாது. நீங்கள் அந்த நம்பரே செயல்படலை. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, ஆப் கொடுத்துருக்காங்க, எதுலையுமே வேலை செய்யாது. ஏன்னா இவங்க சிலிண்டர் கேஸ் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ வந்து இவங்க ஒரு ஆட்சி செய்யக்கூடிய அறிவு லட்சணம் வந்து இவ்வளோதான். நமக்கு வந்து இப்போ நார்வேல இருந்தும் இன்னும் 2-3 நாடுகள்லேருந்து வாங்கியிருக்கோங்கிறாங்க. அதெல்லாம் வந்து சேர்றதுக்கே வந்து 2.5 மாதம் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஒரு 15-20 நாளில் வருமானு 25 நாள் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இந்தியாவுக்கு மட்டும் பிரச்சனை இல்லையே, தெற்காசியா முழுக்க வந்து எண்ணெய் பிரச்சனை இருக்குது. அப்போ அதனுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்கள் வந்து அங்கேருந்து கேட்டிருக்கோம், அங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெனிசுலா, நார்வே, இது மாதிரி நாடுகள்லேருந்து கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நேரடியாக இயற்கை எரிவாயு வரக்கூடிய கப்பலும் இருக்குது பல்க் வெசலில். சார், இப்போ இவ்வளோ ஒரு தட்டுப்பாடு வரும்ன்றது தெரியாதா, கெஸ் பண்ண தெரியலையா, இல்லை தெரிஞ்சோம் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்களா? அதில் இந்த அரசுக்கான அறிவு என்பது அவ்வளோதான். இவர்கள் சிறுபான்மை மக்களை ஒடுக்க சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, ஒரிசாவில் பிஜேபி அரசு பதவியேற்று இல்லையா, பதவியேற்ற இத்தனை 2 ஆண்டுகளில் எத்தனை கலவரங்கள் நடந்திருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 56 கலவரங்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக கலவரங்களை வந்து நடத்தியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 6-7 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. தொடர்ந்து கலவரங்கள் நடந்துருக்கு. இந்த பட்டியலை சொல்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர். அப்போ இவ்வளோ நாள் நவீன் பட்நாயக் ஆட்சி காலத்தில் வந்து இந்த மாதிரியான கலவரங்கள் இருந்ததுன்னா இல்லை. இந்த குண்டர்கள், பசு குண்டர்கள் வந்து கொலை செஞ்சாங்க. போய் ஒரு பாதிரியார் ஸ்டெயின்ஸ் வரைக்கும் வந்து கொலை பண்ணாங்க இல்லையா, எல்லாமே பண்ணாங்க. ஆனாலும் கூட வந்து ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகும் கூட இவர்கள் வந்து இன்னும் கூடுதலாக வந்து கலவரங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் இவர்கள் அதுக்கு கவனம் செலுத்துகிறாங்களே தவிர, இப்போ ஒரு போர் நடக்குது, அந்த போரின் காரணமாக எதெல்லாம் நமக்கு வந்து உலக நாடுகளில் பிரச்சனை வரும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு எரிமலை வெடிக்குதுன்னா அந்த எரிமலை வந்து சல்பேட்டை கக்குது, அதன் காரணமாக வந்து அமிலமழை பெய்யும், இந்தந்த பக்கத்து இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இத்தனை 1000 கிலோமீட்டர்கள் வந்து பாதிப்பு இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கணக்கு போடுறாங்கல்ல. ஒரு நீங்கள் வெளியுறவுத்துறை வச்சுருக்கீங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் ஒரு நமக்கு பாதிப்பாக வரும் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக தெரியாதா? நமக்கு வந்து 60-65% வந்து எண்ணெயும் கேஸும் வந்து கிடைக்கக்கூடிய பகுதி வந்து வளைகுடா பகுதி. வளைகுடா பகுதியினுடைய அந்த கழுத்தில் வந்து பாட்டில் நெக்கில் தான் வந்து ஈரான் வந்து லாக் பண்ணிட்டாங்க. இப்போ எந்த கப்பலும் உள்ளே வர முடியாது, வெளியில் போக முடியாதுங்கிற நிலைமையில் இருக்குது. இப்படியான ஒரு நிலைமை இருக்கும்போது எப்படி வந்து நீங்கள் வந்து இவ்வளோ அசால்ட்டாக இருந்தீங்க? இது வந்து இன்றைக்கி இப்போ நேற்றுக்கு முந்தா நாள் வந்து பெங்களூரில் கடை மூடினாங்க, இன்றைக்கி சென்னையில் மூடிட்டாங்க, இன்றைக்கி 25% கடை மூடிட்டாங்க. அடுத்து வந்து என்ன ஆக போகுது, கூட போகுது, விறகு விலை வந்து கூட போகுது. அடுத்த கட்டமாக அது இப்போ சிலிண்டர் கொடுத்தாங்க இல்லையா, சிலிண்டர் கொடுத்ததுக்கு பிறகு கலைஞர் தான் கொண்டு வந்த இலவச சிலிண்டர் வந்து முதல் தமிழ்நாடு முழுக்க கொடுக்குறாங்க. வீடு வீடாக ரேஷன் கார்டுக்கு இருக்கிறவங்க 2 சிலிண்டர் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு பிறகு பெண்களுக்கு வரக்கூடிய நுரையீரல் புற்றுநோய், ஏன்னா எந்நேரமும் அடுப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை, நுரையீரல் புற்றுநோயோ நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள், டிபி போன்ற நோய்கள், இதெல்லாம் வந்து அப்படியே வந்து நீங்கள் அந்த டேட்டாவை எடுத்து பாருங்கள். நீங்கள் 96 அந்த 2001 அந்த ஆட்சி காலத்தில் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு.
அதுக்கு பிறகு வந்து அதனுடைய டேட்டாவுடைய வீழ்ச்சி மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெண்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு வரக்கூடிய நுரையீரல் சார்ந்த நோய்கள் பற்றிய டேட்டா வந்து நீங்கள் டிஎம்எஸ்லேயே வாங்கிக்கலாம். வாங்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக தெரியும் எவ்வளோ தூரம் அந்த இதாக இருக்குன்னு. அப்போ ஒரு சமூக திட்டமாக கலைஞர் செய்யும் பொழுது எரிவாயு உருளை ஒரு குடும்பத்துக்கு வந்து வழங்குறாங்க அப்படின்னா அதன் காரணமாக பெண்களுக்கு வரக்கூடிய சிக்கல் வந்து காப்பாற்றிக்கலாம். அதன் காரணமாக சுலபமாக உடனடியாக சமையல் செய்யலாம், நேரம் மிச்சமாக்கலாம். இந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு போனார். இந்த மாதிரியான ஒரு விஷயத்திலே வந்து பல விதத்தையும் யோசித்து கலைஞர் பண்ணக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது. இப்படி ஒரு நாட்டில் தான் ஒரு போர் நடந்தாலும் சரி, நம்ம பாதிக்கப்பட்டாலும் சரி, இப்போ அடுத்து வந்து என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் வந்து பெரும்பாலான ஆட்டோக்கள் வந்து கேஸில் ஓடுது. அப்போ கேஸ் பங்குகள் எல்லாமே மூடி இருக்குது. பெரும்பாலான டாக்ஸிகள் வந்து இங்கே சென்னைக்குள்ள ஓடக்கூடிய டாக்ஸிகளில் வந்து கேஸில் ஓடக்கூடிய டாக்ஸிகள் இப்போ அந்த சிஎன்ஜிக்கான இதுவும் மூடி கிடக்குது. அப்போ மக்கள் பயன்பாட்டுக்கே கிடையாது, வணிக பயன்பாடுக்கும் கிடையாது, இந்த மாதிரி போக்குவரத்து பயன்பாடுக்கும் கிடையாது. அப்படின்னா அந்த மாற்று எரிபொருள்ங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கி இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஒருத்தர் வந்து இன்றைக்கி வந்து போட்டிருக்காரு 2 இண்டக்ஷன் வாங்கி வச்சு ஒரு மாமா போட்டு அதை வச்சு பாருங்க, இதில் பருப்பு உசிலி பண்ணியிருக்கேன், இதில் வந்து கொத்தவரங்காய் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவர் வந்து சோசியல் மீடியாவில் எடுத்து போடுறாரு. அப்போ அவருக்கு வீட்டில் வந்து உடனடியாக இப்போ ஒரு 4000 2 இண்டக்ஷன் வாங்குற அளவுக்கு காசு இருக்குன்னு அவர் பண்ணுறாரு. எல்லா பேரும் வாங்க முடியுமா? இது ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? ஆக மொத்தம் வந்து இந்த சிலிண்டர் விவகாரம் என்பது மிகப்பெரிய அடுத்தடுத்து நாளை மறுநாளும் வரக்கூடிய இந்த போர் எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதோ அத்தனை நாளைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை இந்தியாவுக்குள் கொண்டு வர போகுது மட்டும்தான் உண்மை. சார், நம்மளுடைய ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து வேறொரு பகுதிக்கு வந்து மாற்றப்பட்டார் அப்படின்னு அவர் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டார் அப்படின்றத வந்து இப்போதான் அவர் வந்து அதை வெளிப்படுத்திருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து துரோகமே பண்ணாலுமே ஆளுநர் அப்படின்ற ஒரு மரியாதையும் மதிப்பும் வந்து அவருக்கு என்றைக்குமே கொடுத்துட்டு தான் இருந்தோம். இப்போதான் அவர் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறாரோ என்னவோ, ஸோ கொஞ்சம் ஃபீல் பண்ணி வார்த்தைகள் வந்து பேசியிருக்க மாதிரி பார்த்தோம். அதே சமயம் சட்டமன்றத்திலேருந்து எத்தனை முறை அவர் எந்திரிச்சு போனாலும் இப்படி அவர் மாற்றப்படுறாருன்னு அவரை போய் சந்திச்சு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்த காட்சிகளுமே வந்து பார்த்தோம். இல்லை, இது வந்து பண்பு, தமிழ்நாட்டினுடைய பண்புன்னு வச்சுங்களேன். கலைஞர் இருக்கட்டும், கலைஞர் அண்ணாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே சொல்லிக் கொடுத்த அந்த பண்பின் அடிப்படையில் தான் வந்து செயல்படுகிறார். தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பண்ணால் ஜனகணமன கூட பண்ணுன்னு சொல்லி அடம் பிடிச்சவர் தான் அவர். அது எப்போ பாடுவாங்க அப்படிங்கிறது ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்குது. அது ஒரு அரசு அஜெண்டா, அதன்படி வந்து செயல்படக்கூடிய அரசு தான் நம்ம அரசு. அதில் வந்து இல்லை ஃபஸ்ட்டு அதை பாடணும், அப்புறம் தான் இதை பாடணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அது ஒரு அரசியலாக்கினார் இவர். இது மட்டுமா பண்ணார், எவ்வளோ விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கே உரித்தான வார்த்தைகளே சொற்களை மாற்ற தமிழ்நாடுன்னு பேர் வைப்பதற்காக எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தது, எவ்வளோ பேர் வந்து அதை உயிர் தியாகம் பண்ணாங்க. ஆனால் வந்து அந்த தமிழ்நாட்டினுடைய பெயரையே மாற்றி வந்து தமிழகம்னு சொல்லி இவர் வந்து பேர் வைத்து அழைப்பிதழ் அடித்தார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு வெறுப்பை தான் வளர்த்து கொண்டார். அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களை மிஸ் பண்ணலாம், தமிழ்நாட்டு மக்கள் அவரை மிஸ் பண்ண மாட்டாங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்ல முடியும். ஏனென்றால் ஜனநாயக ரீதியாக ஒரு இந்த அமைப்பு முறையில் ஒரு பதவி வருது. அது வந்து ஜனநாயக ரீதியாக விலக்களிக்கப்பட்ட பதவி. அவர் கொலை செய்தால், நடு ரோட்டில் ஒரு கொலை செய்தால் கூட அவர் கைது பண்ண முடியாது. ஜனாதிபதியையும் கவர்னரையும் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு சட்ட பாதுகாப்பு உள்ள நபர்கள், அவர்கள் அந்த பாதுகாப்பின் காரணமாக வந்து பல்வேறு விஷயங்களை செய்வது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, தமிழ்நாடு அரசு சீட்டு இந்த ரம்மி ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வருதுன்னா அந்த ஆன்லைன் ரம்மி நடத்தக்கூடிய முதலாளிகளை அழைத்து டீ பார்ட்டி வைக்கிறீங்க, அவர்களுடைய கருத்தை கேட்குறீங்க. இது எந்த வகையில் நியாயம்? இவர் செய்த முன்னுதாரணங்கள் எல்லாமே வந்து ஜனநாயக விரோதமானது தான். ரவி வேணால் இந்த 54 மாதங்கள் நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வேணால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம். தமிழ்நாட்டு மக்களோ, தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு தேர்வாக இருந்த அரசோ மகிழ்ச்சியாக இல்லை. இவர் ஜனநாயக விரோத போக்கோடு தான் செயல்பட்டார். அதனால் வந்து இவர் ஒரு கரும்புள்ளியாக தான் நம்ம வந்து பார்க்க முடியும். முதலமைச்சர் வந்து அவருடைய பெருந்தன்மைக்கு எல்லையே கிடையாது. அவர் வந்து போய் அவரை வழி அனுப்பி வச்சுட்டு வந்திருக்காரு, வாழ்த்து கூட்டிட்டு வந்திருக்காரு, அதெல்லாம் சரிதான். ஆனாலும் கூட அவர் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த வேலையை அவர் செய்தார். அது ஜனநாயகத்தில் மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக தான் இருக்கும். நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு மக்கள்கிட்ட ஒரு சூது விளையாட்டை புகுத்தி அதன் மூலமாக பணம் பறிக்கக்கூடிய ஒரு வேலையில் வந்து ஈடுபடக்கூடிய ஒரு முதலாளிகளை ஒடுக்கணும். அதன் மூலமாக தற்கொலைகள் நடக்குது, குடும்ப பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அரசு வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க. சட்டம் கொண்டு வந்தால் அந்த சட்டத்தை கொண்டு வந்த யாருக்கு எதிராக கொண்டு வந்தார்களோ அந்த நபர்களே அழைத்து இன்னைக்கு மக்கள் பவனா அந்த ராஜ்பவனில் உட்காந்தே வந்து நீங்கள் வந்து டிவி வாங்கி கொடுத்து பேசிட்டு அனுப்புனீங்க. இந்த ஒரே ஒரு சம்பவம் போதும். ரவியினுடைய ஆட்சி, அவருடைய ஆளுகை கீழே தமிழ்நாடு இருந்த இந்த சூழல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு. அதனால் வந்து இன்னும் சொல்ல போனால் வந்து மம்தா வந்து வேறு சொல்லியிருக்காங்க,
நீ அங்கே இருந்த மாதிரிலாம் வந்து நினச்சிக்காதீங்க, இங்கே வேற மாதிரி இருக்கும்னு சொல்லி இவர் போய் அங்கே பதவியே ஏற்றுக்கல. அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க இது தமிழ்நாடு கிடையாது பார்த்துக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவர் வந்து எவ்வளோ பெருந்தன்மையாக நம்மளுடைய முதலமைச்சர் நடந்துக்குவார்னு தெரியும். நான் வேற மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு ரவியை நினச்சாதான், அதாவது 7.5 சனி மாறுது மைண்டில். இப்போ போய் கரெக்டாக மாட்டியிருக்காரு மம்தாட்ட. சார், நாடாளுமன்றத்தில் அவைத்தலைவர் ஓம் பிர்லா அவர்கள் மீது வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம்கான டிஸ்கஷன்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. என்ன அவர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அதான் நம்ம டெலிவிஷன்லேயே பார்ப்போம். இதுவே எதிர்க்கட்சிகள் பேசுனாங்கன்னா ஃபேஸ் வந்து ரகடாக வைக்கிறதும், ஆளும் கட்சி பேசும்போது அப்படியே ஸ்வீட்டாக ஃபேஸ் வைக்கிறதுலாம் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் எதிர்க்கட்சி எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார். சரி, அவர் மேலே இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம்கான அந்த டிஸ்கஷன் பண்ணும்போது, சரி அவரை பற்றின டிஸ்கஷன்றதால அவர் அங்கே அவையில் உட்காரக்கூடாது. ஆனால் இன்னொருத்தர் வந்து அவரே சொல்லியிருக்காரு, இவர் உட்காரணுன்ட்டு. உங்களை பற்றி நடக்கும்போது நீங்களே அங்கே இருக்கக்கூடாது போது நீங்கள் சொன்னால் மட்டும் எப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி. ஆனால் இது பண்ணுறது தானே ஒன்றிய அரசு, இப்படி தானே அவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஜனநாயக விரோதமே உண்மையை தான் பாஜகவா அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா ஜனநாயக விரோதத்தை செய்வதற்காக தான் ஒரு கட்சியை வந்து இருக்குது அப்படின்னா அது பாஜக தான். குறிப்பாக இந்த ஓம் பிர்லா விவகாரத்தை பார்த்தீங்கன்னா அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க. என்ன காரணம்? ஒரு எம்பிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாரு, நியாயமான கோரிக்கைகளை பேச வைப்பதற்கு மறுக்கிறாரு. அப்போ வந்து உங்கள் மீது நம்பிக்கை இல்லைன்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க, ஜெயிக்க தான் போகிறாங்க. ஆனால் அந்த தீர்மானத்தை பேச வைக்கணும். அதை பேச வைப்பது ஏன் வந்து நாங்கள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அந்த கருத்துக்களை வந்து உள்வாங்கணும் இல்லையா? அதை வந்து நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா? ஆனால் அந்த வாய்ப்பை வழங்குவதற்கு யாரை உட்கார வைக்கிறாருன்னா, ஏன்னா அவர் மேலே தான் நம்பிக்கையில்லா தீர்மானம், அவரே உட்காந்து சபையை நடத்த முடியாது. அப்போ அதற்கு வேற ஒருத்தர் தான் நாங்கள் அமர வைக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, அவர் யாரை நியமிக்கிறாரு அவர் வந்து உட்கார வைக்கிறாங்க. துணைத் தலைவர் இருப்பாங்களா, அவரை உட்கார வைக்கலாம். அதுதான் சொன்னேன், அவர் வைக்கவே இல்லை, துணைத் தலைவர் நியமிக்கவே இல்லையே. இப்போ என்னன்னா இவர் நியமித்த ஆளை வைக்கிறதுக்கு போல இவரே உட்காந்துருக்கலாம். அதான் நம்ம சொல்ல முடியும். அதுங்க இல்லை, ஜனநாயக விரோதம், அதற்கு பேர் பாஜக. இதில் இன்னொரு விஷயம், எல்லா பெட்ரோல் பொங்கலையும் மோடி சிரிச்ச மாதிரி ஃபோட்டோ வந்து தெரியுமா? முதல்ல ஒரு தடவை எடுத்தாங்க, பெட்ரோல் விலை ஏறும்போது அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டாங்க. இப்போ திரும்ப வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும் திரும்ப ஏறும்போது. ஏன்னா இன்னைக்கு இப்போ மோடி வராருல்ல, நாளைக்கு இன்னைக்கு வராருல்ல, இன்னைக்கு முழு ஸ்பான்சர் யாருங்கிறீங்க? இந்தியன் ஆயில் கார்பரேஷன். எண்ணெய் விலை உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு, கேஸ் விலை உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு. இப்படியான சூழல்ல நம்ம வந்து மக்களுக்கான இது வணிக பயன்பாடுக்கு கூட்டிட்டீங்க, மக்களுக்கும் கூட்டிட்டீங்க. இப்போ எல்லாம் நீங்கள் கேஸ் விலையெல்லாம் உயர்த்தி அந்த பணத்தை என்ன பண்ணுறீங்க? மோடிக்கு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எல்லா நாளிதழ்லையும் விளம்பரம் கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் யாரா செலவு பண்ணுறதுன்னு பார்த்தா ஐஓசி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இப்போ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இதுக்கெல்லாம் செலவு பண்ணணும், ஆனால் மக்களுக்கு மட்டும் வந்து கேஸ் சிலிண்டருடைய விலையை ஏற்றும். அப்போ இது யார் கேள்வி கேட்குறது? அதாவது முதலமைச்சர் வந்து சொன்னார்ல, என்டிஏ விசஸ் டிஎன்ங்கிறார்ல, தமிழ்நாடு விசஸ் என்டிஏங்கிறது எப்படிங்கிறது இதுதான் நம்ம பார்க்க முடியும். இவருடைய வருகை என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புல்லுருவிகளை சாதகமாக வைத்துக்கொண்டு வடக்கே இருந்து வந்து இங்கே வந்து நம்மளை ஆட்சி பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறிக்கலான்னு பார்க்குறாங்க. அதிகாரத்தை எதுக்காக பறிக்கிறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் ஒரு காலத்தில் வந்து இங்கே வந்து பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து இங்கே இருந்துச்சு, அந்த தமிழ்நாட்டிலிருந்து கிடைக்கணும்னு சொல்லி பல்வேறு நாட்டிலேருந்து இங்கே வந்துட்டு போனாங்க. அந்த வளம் இருந்தது, பட்டும் முத்தும் மணியும் எல்லாம் இங்கே கிடச்சிது. அதெல்லாம் வந்து இங்கே எடுத்துகிட்டு போகலாம், இதுக்காக வந்து இங்கே ஒரு வளமான நாடாக பார்த்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறையில் தமிழ்நாடு சிறந்து விளங்குது, மற்ற கல்வித்துறையில் சிறந்து விளங்குது. கல்லூரிகள், அதிக கல்லூரிகள் இருக்குது. இந்தியாவிலே சிறந்த 17-18 காலேஜுகள் வந்து பல்கலைக்கழகங்கள் இங்கே இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே இருக்கும்போது இதை பயன்படுத்தி இந்த வளத்தை சுரண்டுவதற்காக வடக்கே இருந்து வருகிறார்கள். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீட் வந்ததுக்கு பிறகு இரவு நேர ஆஸ்பத்திரிகளில் போய் பார்த்தோம்னா வந்து அவசர சிகிச்சை வார்டில் மாணவர்களாக இருப்பது இப்போ 4 பேர் இருந்தாங்கன்னா 3 பேர் வந்து வடநாட்டு மாணவர்களாக இருக்காங்க. அப்போ அவர்களுக்கு வரக்கூடிய நோயாளிகள் சாதாரண ஏழை எளிய மக்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறதே புரிய மாட்டேங்குது. இப்படியான சூழலில் தான் வந்து அது நடந்துட்டு இருக்கே தவிர, இதுக்கான காரணம் என்ன? இங்கே இருக்கக்கூடிய வளத்தை சுரண்டியது தான். இங்கே இருக்கக்கூடிய மக்கள், மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் படித்து கொண்டிருந்ததை வட இந்திய மாணவர்கள் சுரண்டிட்டாங்க நீட்டுங்கிற பேரில். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் அடுத்து வந்து பொறியியல் கல்லூரியாக இருக்கட்டும், மற்றவை எல்லாவற்றையும் சுரண்டி எடுப்பதற்காக தான் வந்து என்டிஏ வருது. அதற்கு பாதை அமைத்து கொடுத்து அதுக்கு இப்போ எல்லா விதமான வேலையை செய்வதற்காக தான் எடப்பாடி பழனிசாமியும் இன்ன பிற கட்சிகளும் இருக்கின்றன. இந்த மாதிரியான சூழலில் தான் வந்து நம்ம இதை பார்க்க வேண்டும். மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னா, மோடியினுடைய வருகை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து எந்த நன்மையும் செய்யப்படுது இல்லை. இப்போ மதுரையை வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை மாற்றிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதனால் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கேட்டாங்க, மதுரையினுடைய எம்பி பலமுறை கோரிக்கை வச்சா அவருக்கு முடியாதுன்னு சொன்னாங்க. இதை விட ரொம்ப இது என்னென்னா, இந்தியாவில் பல இடங்களில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் 150 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து பல விமான நிலையங்கள், 2 விமான நிலையங்கள்லாம் இருக்குது.
குஜராத்தில் இருக்குது, மற்ற டெல்லியில் இருக்குது, பல இடங்களில் மும்பையில் இருக்குது. இது மாதிரி பல இடங்களில் வந்து இப்போ பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் 2 விமான நிலையங்கள் இருக்குது. நம்ம ஓசூர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஓசூர் வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னால், இல்லை எங்களுடைய பயிற்சி விமானங்கள் பெங்களூரில் இருக்கக்கூடிய பயிற்சி விமானங்கள் வந்து இந்த வான்பரப்பை பயன்படுத்தணும், அதனால் வந்து அதை தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பல பகுதிகளிலையும் வச்சுருக்காங்க. அப்போ அது போன்ற விஷயங்களை நம்ம ஓசூரை கேட்டால் ஓசூர் தரமாட்டேங்கிறாங்க, கோயம்புத்தூர் மெட்ரோ கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க, மதுரையில் மெட்ரோ கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக அறிவித்து வந்திருக்காங்க. காரணம் என்ன? இப்போ சிவகங்கை, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் இந்த மாதிரியான கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் உலகத்தினுடைய பல நாடுகள் இருக்காங்க. அப்போ அவங்க டைரக்ட் ஃப்ளைட்டில் வருவதற்கான வாய்ப்பு அங்கே இருக்குதுங்கிறத நம்ம கேட்டோம். இப்போ வந்து கொடுக்குறாங்க. நம்ம எப்போ கேட்டோம் இப்போ கொடுக்குறாங்க. எதுக்கு? தேர்தல் வருதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அது மதுரைக்கு சிறப்பான விஷயம் தான், நம்ம கேட்ட விஷயம் தான் கொடுத்துட்றாங்க. ஆனால் இதை விட இன்னொரு விஷயம், ஓசூருக்கு நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்தி கேட்டுட்டு இருக்கோம். ஒரு சிறிய விமான நிலையம், நம்ம வந்து பெரிய ஒரு இன்டர்நேஷனல் லெவல்லலாம் கேட்கல. இங்கே சென்னையிலேருந்து ஓசூருக்கு போய் சேர்வதற்கான ஒரு விமான நிலையம், மதுரையிலேருந்து அல்லது திருச்சியிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு விமான நிலையம் தான் கேட்குறோம். அதை கூட அனுமதி மறுக்கிறாங்கிறது தான் ஒரு விஷயம். இப்போ இவருடைய நோக்கம் என்பது எதை அறிவிச்சாலும் இதே மாதிரி தான் வந்து எய்ம்ஸ் அறிவிச்சார். மதுரையில் இதே மாதிரி ஒரு தேர்தல் நேரத்தில் தான் வந்து எய்ம்ஸை அறிவிச்சிட்டு போனார். இப்போ வரைக்கும் அது இன்னும் திறந்த பாடு இல்லை. இப்போ வந்து சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். வீட்டு பிரச்சனை அன்புமணியோடைய வீட்டில் அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிரச்சனையாக இருக்குது. பாமகவை நிறுவனரோட நான் தான் அப்படின்றதால நான் தான் இதுக்கெல்லாம் பொறுப்புன்றாரு, இல்லை நான் தான் தலைவர் நான் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. இந்த அப்பா பையன் அந்த சண்டை கூட திமுக தான் காரணம் அப்படின்ட்டு அன்புமணி சொல்றது ஒரு வியாதி. ஒரு வியாதிங்க. இப்போ புதுசாக அந்த வியாதி வந்திருக்கு. பொண்டாட்டி புருஷனுக்கு சண்டைனா திமுக தான் காரணம், டைவர்ஸ் பஞ்சாயத்துனா திமுக தான் காரணம். ஏன்னா இப்போ வந்து அப்பா அம்மாவுக்கு சண்டைனா வந்து திமுக தான் காரணம்னா இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அவர் நேற்றுக்கே அவர் வந்து இது பண்ணிட்டாரு, ஸ்டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. அதாவது கேஸ் சிலிண்டருக்கு திமுக தான் காரணம்னு சொல்லி ஊரே சேர்ந்து நேற்று பூரா வந்து அவருக்கு வந்து கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதை மாற்றி பேசணும்னு சொல்லி இப்போ திமுக தான் காரணம்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன பிரச்சனை என்ன காரணங்கிறத வந்து ராமதாஸ் பல முறை வந்து மருத்துவர் விளக்கிட்டாரு. விளக்குனதுக்கு பிறகும் கூட இவர் வந்து திமுக தான் காரணம், திமுகவா வந்து ராமதாசனுடைய மூத்த மகளுக்கு பேரனுக்கு பதவி கொடுக்க சொன்னது, திமுகவா அவர் குடும்பத்துக்குள்ளே போய் பொதுக்குழு நடத்தியது, பொதுக்குழுவில் வந்து சண்டை போட சொன்னது திமுகவா, பொதுக்குழுவில் வந்து சண்டை போட்டது வெளிப்படையாக லைவில் போயிட்டு இருக்கும்போது சண்டை போட்டது அன்புமணியை போட சொன்னது திமுகவா? யார்? அன்புமணியாக சண்டை போட்டார், பிரச்சனை அதுக்கப்புறம் பெருசாகிடுச்சு. இப்போவே இப்படின்னா நான் இல்லாட்டினா எப்படிங்கிற மாதிரி அவர் ஐயா முடிவு எடுத்து தான் வந்து கட்சியை ஆட்டையை கலைச்சி விட்டாரு, இவரை நீக்கி விட்டாரு. இப்போ இவர் போய் ஸ்டே வாங்கி பாட்டு இப்போ இருக்காரு. அதான் சொல்ல, இது ஒரு மனநோய். எவன் வீட்டில் பிரச்சனை நடந்தாலும் அது காரணம் திமுகன்னு சொல்றது வந்து ஒரு மனநோய். அந்த மனநோய் வந்து அன்புமணியை மாட்டிருக்கு. ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.